பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலை வேளைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 5ஆம் சங்கீதம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஒரு அழகான வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சிலர் திடீர் பணக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள், சிலர் திடீர் பணம் பெருத்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு எப்போ மரணம் வரும், எப்போது சத்ரு நம்மை மேற்கொள்வான், எப்பொழுது சத்ரு நம்மை தாக்குவான் என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், துன்மார்க்கத்தினாலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, நீதிமானுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, அவன் நீதிமானாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் நீதிமானாய் வாழும்போது, ஒருவேளை உலக பிரகாரமான பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லைனாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது கூடவே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம், காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். நாம் நீதிமானாய் மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். சத்ருவானவன் எரிச்சலோடு வரும்போது, நம்மை அழித்துவிட அவன் புறப்பட்டு வரும்போது, கர்த்தருடைய காருண்யம் நமக்கு கேடகமாயிருந்து, நமக்கு பாதுகாப்பாயிருந்து, நமக்கு அடைக்கலமாயிருந்து அவன் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாய் மாறும்போது, நீதிமானாய் வாழும்போது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது கூடவே ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். இந்த நாளிலே அதை நாம் உணரப்போகிறோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து நம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.